2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தபோது தமிழக அரசியல் களம் அதிர்ந்தது. யாரும் எதிர்பாராத திடீர் திருப்பமாக இந்த கூட்டணி அமைந்தது. ஆனால் பாஜகவுடன் அதிமுக அமைத்த கூட்டணி அதுபோன்று இல்லை. தமிழகத்தின் அரசியல் அசைவுகளை மேலோட்டமாக தெரிந்து கொள்பவர்களால் கூட இந்த கூட்டணியை எளிதில் யூகிக்க முடிந்தது. கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்தவருமான ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு நிகழ்ந்த சம்பவங்கள் படிப்படியாக பாஜகவை நோக்கி அதிமுகவை நகர்த்தின. இது இயல்பாக அமைந்த நகர்வா அல்லது நெருக்கடிகள் கொடுத்து நிகழ்த்தப்பட்ட நகர்த்தலா என்கிற விவாதம் எழுந்துள்ளதை தனக்கு சாதகமாக்கி பிரச்சார யுக்திகளை வகுக்கிறது திமுக கூட்டணி. ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அமைத்தது போன்ற தேசம் நலன் காக்கும் வெற்றி கூட்டணியை தாங்கள் அமைத்துள்ளதாக கூறி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியுள்ளனர். எத்தகைய களமாக தேர்தல் களம் அமைந்தாலும் அதிமுக தனது அடிப்படை கொள்கைகளான மாநில சுயாட்சி, மதச்சார்பின்மை போன்றவற்றில் உறுதியோடு அரசியல் பயணத்தை தொடரும் என்றும் OPS, EPS வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய பாஜக ஆட்சியில் பல்வேறு விஷயங்களில் அதிமுக அரசு மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்து விட்டதாக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கும், பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் மதச்சார்பின்மை கொள்கையில் அதிமுக சமரசம் செய்து கொண்டு விட்டதாக திமுக கூட்டணியினர் கூறும் விமர்சனங்களுக்கும் பதிலடி தரும் வகையில் தங்களது கூட்டறிக்கையில் வார்த்தைகளை இடம்பெறச் செய்திருந்தனர் OPSம் EPSம். எனினும் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று அதிமுகவை 37 தொகுதிகளில் வெற்றி பெற வைத்து ஜெயலலிதா படைத்த சரித்திரத்தின் பிரமிப்பு இன்னும் நீங்காத நிலையில் 21 ஆண்டுகளுக்கு முன்னர் 5 கட்சிகளை கூட்டணி சேர்த்து அதிமுக பெற்ற வெற்றியை மேற்கோள் காட்ட நேர்ந்தது அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ள தர்ம சங்கடத்தை வெளிப்படுத்துவதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை கட்டமைத்ததில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகான அரசியல் நிகழ்வுகளே பிரதானமாக இருக்கின்றன. என்றாலும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதும் அதிமுகவும் பாஜகவும் நெருக்கம் காட்டின என்பதையும் மறுத்துவிட முடியாது. மக்களவையில் தனி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைந்தாலும் மாநிலங்களவையில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அக்கட்சிக்கு அதிமுகவின் ஆதரவு தேவைப்பட்டது. மாநிலங்களவையில் கணிசமான இடங்களை பெற்றிருந்ததால் அதிமுகவுடன் நெருக்கம் காட்டுவதற்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்திலிருந்தே ஆர்வம் காட்டி வந்தது பாஜக. இரு கட்சிகளும் நெருங்கி வந்ததற்கு ஜெயலலிதா மோடி இடையே இருந்த சிறந்த நட்பும் காரணமாக இருந்தது. 2002, 2007, 2012 ஆகிய ஆண்டுகளில் குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி பதவியேற்ற போது பதவியேற்பு விழாக்களில் ஜெயலலிதா கலந்து கொண்டதும், 2011ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்ற போது அந்த விழாவில் நரேந்திர மோடி பங்கேற்றதும் இருவருக்கும் இடையேயான நட்பை எடுத்துரைக்கும் உதாரணங்களாக விளங்கின. 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவருக்கும் ஜெயலலிதாவிற்கும் இடையேயான நட்பில் ஒருவித விரிசல் ஏற்பட்டது. அதிமுக தொண்டர்களால் பிரதமர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதா பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான மோடியை அரசியல் ரீதியாக எதிர்த்தாக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாட்டின் சிறந்த நிர்வாகி குஜராத்தைச் சேர்ந்த அந்த மோடியா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்த லேடியா என கேள்வி எழுப்பும் அளவிற்கு இருவருக்கும் இடையேயான மோதலில் அனல் பறந்தது. அந்த தேர்தலில் நாடெங்கிலும் மோடி அலை வீசினாலும் தமிழகத்தில் லேடி அலை வீசியது. தமிழகத்தில் அதிமுக 37 இடங்களை கைப்பற்ற பாஜக கூட்டணி 2 இடங்களில் மட்டுமே வென்றது. எனினும் நாடெங்கிலும் 280க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்ற பாஜக பெரும் பலத்துடன் மத்தியில் ஆட்சி அமைத்தது. தனித்து நின்று 37 இடங்களில் வென்ற போதிலும் அந்த இடங்களை கொண்டு மத்தியில் ஜெயலலிதாவால் கிங்காகவோ கிங் மேக்கராகவோ ஆக முடியவில்லை. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதா நரேந்திர மோடி நட்பில் ஏற்பட்ட விரிசல் தேர்தல் முடிந்த சிறிது காலத்தில் மறையத் தொடங்கியது. அந்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி டெல்லி சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மோடியை சந்தித்து காவேரி, முல்லைப் பெரியாறு பிரச்சினை தொடர்பான கோரிக்கைகள்
தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய நீண்ட பட்டியலை வழங்கினார். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக 3 மத்திய அமைச்சர்களை ஜெயலலிதாவுடன் விவாதிக்க வைத்து அவரின் வருகையை அதிக முக்கியத்துவத்துடன் அணுகினார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயலலிதாவிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளிப்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, அத்தகைய சூழல் எழும்போது அது குறித்து ஆலோசிப்போம் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் வாய்ப்பை திறந்தே வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஜெயலலிதா இது போன்ற பதிலை அளித்ததாக அரசியல் விமர்சகர்கள் கருதினர். அடுத்து வந்த மக்களவை துணை சபாநாயகர் தேர்தலிலும் அதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வர களம் அமைத்தது. 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மக்களவை துணை சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை. அவர் ஒருமனதாக மக்களவை துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவதில் அதிகம் ஆர்வம் காட்டி அதிமுகவிடம் மேலும் நெருங்கிச் சென்றது பாஜக. 2016ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் மீதான தீர்மானத்தின் போது பாஜக அரசுக்கு ஆதரவளித்தது அதிமுக. தமிழகத்தின் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றாத நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை ஆதரித்தது ஏன் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி உள்ளிட்டோர் கடுமையாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து களம் இறங்கி தமிழகத்தில் வலுவான அடித்தளத்தை அமைக்க பாஜக முயன்றதாக கூறப்பட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று களம் இறங்கி கிடைத்த பிரம்மாண்ட வெற்றி கொடுத்த உத்வேகத்தால் சட்டமன்ற தேர்தலிலும் தனித்தே களமிறங்கினார் ஜெயலலிதா. தங்களுடன் தோழமையில் இருந்த 6 சிறிய கட்சிகளுக்கு 7 இடங்களை பிரித்தளித்த அதிமுக 227 தொகுதிகளில் தங்கள் கட்சி வேட்பாளர்களை களத்தில் இறக்கியது. அந்த தோழமை கட்சியினரும் இரட்டை இலை சின்னத்திலேயே தேர்தலில் நின்றதால் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் வாக்கு சேகரித்தது. இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்தது போன்ற அபரிமிதமான வெற்றியை அதிமுக பெறாவிட்டாலும் தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அதிமுக பாஜக இடையேயான நட்பு இவ்வாறாக இருந்த நிலையில் அவரது மறைவுக்கு பிந்தைய அரசியல் நிகழ்வுகள் பாஜகவை நோக்கி அதிமுகவை வேகமாக நகர்த்தின. இரு கட்சிகளும் மோதிக்கொள்வது போன்ற தோற்றத்தை உருவாக்கும் கருத்துக்களை அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சிலர் அவ்வப்போது தெரிவித்து வந்தாலும் பாஜகவை நோக்கிய அதிமுகவின் நகர்வு தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியலில் அசைக்க முடியாத தலைவியாக வலம் வந்த ஜெயலலிதாவின் திடீர் மறைவால் தமிழக அரசியலில் பெரும் வெற்றிடம் ஏற்பட்டது. அதிமுகவில் ஜெயலலிதாவிற்கு இணையாக 2ஆம் கட்ட தலைவர் வளர்ந்திராத சூழலில் இந்த வெற்றிடம் தவிர்க்க முடியாததாக அமைந்தது. தமிழகத்தில் தங்கள் கட்சியை காலூன்றச் செய்ய தருணம் பார்த்து கொண்டிருந்த பாஜகவிற்கு இந்த வெற்றிடம் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஆனால் இந்த வெற்றிடத்தை ஜெயலலிதாவின் நிழலாக வலம் வந்த அவரது நெருங்கிய தோழி சசிகலாவை கொண்டு நிரப்ப அவரது குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் முயன்றனர். ஜெயலலிதாவை போன்று கட்சியில் எதிர்ப்பே இல்லாத அல்லது யாராலும் எதிர்க்க முடியாத தலைவியாக சசிகலாவை முன்னிறுத்த முயற்சிப்பது ஜெயலலிதா இறந்த சில நாட்களில் அரங்கேறிய காட்சிகளில் இருந்தே உணர முடிந்தது. அதிமுக பிரமுகர்கள் பலரும் சசிகலாவை சந்தித்து அவரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்க அழைத்ததாக காட்சிகளும் செய்திகளும் வெளியிடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கட்சியின் பொதுக்குழு கூடி சசிகலா பொதுச் செயலாளராக பதவியேற்க தீர்மானம் நிறைவேற்றியது. ஜெயலலிதா மரணமடைந்த 26வது நாளில், அதாவது 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி போயஸ் கார்டனிலிருந்து அதிமுக தலைமை அலுவலகம் சென்ற சசிகலா அக்கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். அப்போது முதலமைச்சராக இருந்த ஓ. பன்னீர்செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சசிகலாவை வாழ்த்தினர். அதுவரை சசிகலாவின் குரல் எப்படி இருக்கும் என்று தமிழக மக்களுக்கு தெரியாது. ஆனால் தாங்கள் கேட்ட சசிகலாவின் முதல் பேச்சே ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய அரசியல் சூளுரையாக அமைந்ததை வியப்போடு பார்த்தது தமிழகம். ஜெயலலிதா மறைவை அடுத்து உருவான வெற்றிடத்தை பயன்படுத்த நினைத்த கட்சிகள் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதையும் அவரது அடுத்தடுத்த நடவடிக்கைகளையும் கூர்ந்து உற்று நோக்கின. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு தடையை உடைப்பதற்காக நடந்த போராட்டம் மிகுந்த எழுச்சியோடு இளைஞர்களால் நடத்தப்பட்டது. அதன் எதிரொலியாக ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவதற்கான அவசர சட்டத்தை இயற்ற முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வேகம் காட்டினார்.
அவருக்கு மத்திய பாஜக அரசும் உடனடி ஒத்துழைப்புகளை நல்கி ஜல்லிக்கட்டு தடை நீங்க உதவியது. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் சசிகலாவின் ஆதிக்கத்தை தாண்டி தனித்து தெரிய ஆரம்பித்தார் ஓ பன்னீர்செல்வம். ஏற்கனவே வர்தா புயல் மீட்பு பணிகள் மூலம் மக்களிடம் பாராட்டுதல்களை பெற்றிருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு மற்றொரு உத்வேகமாக அமைந்தது ஜல்லிக்கட்டு தடை நீக்கம். ஓபிஎஸ் டெல்லி சென்றபோது அளித்த பேட்டியில் சசிகலா முதலமைச்சர் பதவியேற்க முன்வந்தால் நீங்கள் பதவி விலகுவீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலேதும் அளிக்காமல் மௌனமாக சென்றார் ஓபிஎஸ். அந்த மௌனம் சசிகலா மீதான ஓபிஎஸ்ஸின் அதிருப்தியை வெளிப்படுத்திய முதல் சம்பவமாக கருதப்பட்டது. டெல்லியில் வைத்து ஓபிஎஸ் இவ்வாறு தனது அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கியதன் பின்னணி என்ன என்பது குறித்து ஊடகங்கள் ஆராய்ந்தன. இது போன்ற சின்ன அதிர்வுகளை தொடர்ந்து பெரிய நிலநடுக்கமாக வெடித்தது ஓ பன்னீர்செல்வத்தின் தர்ம யுத்தம். 2017 ஆண்டு பிப்ரவரி 7 இரவு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா சமாதிக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவிற்கு எதிராக அவ்வாறு வெகுண்டெழுவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கிற பழமொழியை நினைவுபடுத்தும் வகையில் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் ஓபிஎஸ். தன்னை கட்டாயப்படுத்தி முதலமைச்சர் பதவியை சசிகலா ராஜினாமா செய்ய வைத்ததாகவும் தன்னை பல்வேறு விதங்களில் சசிகலாவும் அவரது குடும்பத்தினரும் அவமானப்படுத்தியதாகவும் கண்கலங்க கூறினார் ஓ பன்னீர்செல்வம். சசிகலா குடும்பத்தினரிடம் இருந்து கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்ற தர்ம யுத்தம் தொடங்குவதாக ஜெயலலிதா சமாதியின் முன்பு சூளுரைத்தார் ஓபிஎஸ். அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் என படிப்படியாக முதலமைச்சர் பதவியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த வேளையில் ஓபிஎஸ் தொடங்கிய இந்த தர்ம யுத்தம் சசிகலாவிற்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தின் பின்னணியில் பாஜக பிரமுகர் ஒருவரின் பின்னணி இருந்ததாகவும் செய்திகள் உலாவின. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் புதிய அவதாரம் எடுத்த அதிமுக 2 மாதங்களிலேயே மற்றொரு அரிதாரம் பூச வேண்டிய அரசியல் சூழல் ஏற்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் வந்த தீர்ப்பு எதிரொலியாக சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க ஏற்பாடுகளை செய்துவிட்டு பிப்ரவரி 15 பெங்களூர் சிறைக்கு சென்றார் சசிகலா. சிறை செல்லும் முன்பு ஜெயலலிதா சமாதியில் சபதம் செய்துவிட்டு பெங்களூரு சிறை நோக்கி காரில் புறப்பட்டார் வி.கே. சசிகலா. சசிகலா குடும்பத்தினரின் பிடி அதிமுகவில் தளரத் தொடங்கியது. அக்கட்சியில் தனிமனித ஆதிக்கம் மறையத் தொடங்கிய தருணம் அப்போது உருவானதாக அரசியல் விமர்சகர்கள் கருதினர். சசிகலா சிறை சென்ற நிலையில் 2017 ஆண்டு பிப்ரவரி 16 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்று தமிழகத்தின் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதன்பின் அதிமுக எம்எல்ஏக்கள் முகாமிட்டிருந்த கூவத்தூர் விடுதியை மையப்படுத்தி தமிழக அரசியல் களம் சுழன்று கொண்டிருந்த சில நாட்கள் கழித்து பிப்ரவரி 18 தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோரி தனது பலத்தை நிரூபித்தார் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஆதரவாக 122 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை 11 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்திக் கொண்டாலும் சசிகலா சிறைக்கு செல்லும் முன்பு அவரால் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட டிடிவி தினகரன் அதிமுகவின் பவர் சென்டராக இருந்து முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்துகிறார் என பேசப்பட்டது. டிடிவி தினகரன் ஆதிக்கம் செலுத்தும் வரை அதிமுக தலைமையுடன் நெருக்கம் காட்ட விரும்பும் பிற கட்சியினராலும் எளிதில் அணுகக்கூடியதாக இருக்க முடியாது என்று விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படும் படலம் அடுத்த சில காலங்களில் அரங்கேறியது. ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் களமிறங்கிய நிலையில் ஓபிஎஸ் அணியினர் அளித்த புகாரின் எதிரொலியாக இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டது. அதிமுக அம்மா அணி என்கிற பெயரில் தொப்பி சின்னத்தில் டிடிவி தினகரன் வேட்பாளராக களமிறங்க, அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பில் இரட்டை மின்விளக்கு சின்னத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் மதுசூதனன் களம் இறங்கினார். வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டதாக கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்ட இந்த இடைத்தேர்தலுக்கு பின்னர் காட்சிகள் அதிரடியாக மாறின. டிடிவி தினகரனுக்காக வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கும் அதிமுகவிற்கும் தொடர்பு இல்லை என்று கூறினார். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அணி என்று 2ஆக பிரிந்திருந்த அதிமுக ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன் அணிகள் என 3ஆக பிரிந்தன. அரசியலில் எதுவும் நடக்கலாம் தான், ஆனால் இப்படியெல்லாமா திருப்பங்கள் நடக்கும் என தமிழக மக்கள் அதிசயித்தனர்.
அதிமுகவிலிருந்து டிடிவி தினகரன் உள்ளிட்ட சசிகலா குடும்பத்தினர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணிகளை இணைப்பதை நோக்கி அரசியல் நகர்வுகள் நிகழ்ந்தன. அதிகார பகிர்வு தொடர்பாக இரு தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸும் இபிஎஸும் ஒரே அணியாக ஐக்கியமாயினர். அன்றே நடைபெற்ற அமைச்சரவை விரிவாக்கத்தில் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் ஓ பன்னீர்செல்வம். அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேரில் கே பாண்டியராஜனுக்கு மட்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. பதவியேற்பு விழாவின் போது ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் கைகளை இணைத்து பிடித்து போட்டோவிற்கு போஸ் கொடுத்தார். அதிமுக அணிகள் இணைப்பில் பாஜகவின் பின்னணி இருப்பதாக விமர்சித்தவர்கள் இந்த காட்சியை சுட்டிக்காட்டினர். அணிகள் இணைப்பு நிகழ்ந்த பின் கூட்டப்பட்ட அதிமுகவின் பொதுக்குழுவில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதையடுத்து டிடிவி தினகரன் மூலம் ஏற்பட்ட சவால்களை ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து எதிர்கொண்டனர். அதன் எதிரொலியாக இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியின் பெயரையும் தங்கள் பக்கம் மீட்டெடுத்தனர் அந்த இரட்டை குழல் துப்பாக்கிகள். எனினும் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிமுகவில் தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என நிரூபித்தார் டிடிவி தினகரன். இரட்டை இலையை 2ஆம் இடத்திற்கு தள்ளிய டிடிவி தினகரன் உதயசூரியனை டெபாசிட் இழக்கச் செய்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு அதிமுக தொண்டர்களிடையே இருக்கும் செல்வாக்கை குறைத்து மதிப்பிட முடியாது என்று இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவர் பெற்ற வெற்றி. இந்த வெற்றிக்கு பின்னர் டிடிவி தினகரன் கைவசம் அதிமுக வந்துவிடும் என்ற தோற்றம் உருவானது. ஆனால் நடந்ததோ வேறு. டிடிவி தினகரன் பக்கம் இருந்த சிலர்தான் ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கம் வந்தனர். அதிமுகவை அடைய முடியாமல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற தனி அணியாகத்தான் டிடிவி தினகரனால் தொடர முடிந்தது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க விவகாரம் உட்பட பல்வேறு விஷயங்களில் டிடிவி தினகரன் கொடுத்த குடைச்சலை சமாளிக்க ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பக்கபலமாக இருந்தது பாஜக என பேசப்பட்டது. அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையாமல் இருந்தபோது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையே எழுந்த மனக்கசப்பை மத்தியஸ்தம் செய்து மழுங்கடித்தது பாஜக என காரணங்களை பட்டியலிடுகின்றனர் பத்திரிகையாளர்கள். கூட்டணிக்காக அதிமுகவிடம் பாஜக நெருங்கியதா அல்லது தன்னை நோக்கி அதிமுகவை நெருக்கியதா என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புவதற்கு வாய்ப்பாக 2018ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே இரு கட்சிகளையும் சுற்றி காட்சிகள் வேகமாக அரங்கேறத் தொடங்கின. எல்லாவற்றையும் மோடி பார்த்துக் கொள்வார் என பொதுக்கூட்டம் ஒன்றில் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறும் அளவிற்கு பாஜகவின் பிடிக்குள் அதிமுக வந்துவிட்டதாக திமுகவினர் விமர்சிக்க தொடங்கினர். ஜெயலலிதா உயிரிழந்த பிறகு அதிமுக ஆட்சி கவிழும் சூழல்கள் பல்வேறு தருணங்களில் ஏற்பட்ட போது ஆட்சி கவிழாமல் பார்த்து கொண்டதும் சசிகலா குடும்பத்தினரின் பிடியிலிருந்து அதிமுகவை மீட்டதும் பாஜக தான் என்று பார்க்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைவதை நோக்கியே கடந்த 2 ஆண்டுகால அரசியல் நகர்வுகள் சென்ற நேரத்தில் பாஜக அரசை மக்களவை துணை சபாநாயகர் கடுமையாக விமர்சித்ததும் தமிழக அரசில் ஊழல் அதிகரித்துவிட்டது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டித்ததும் ஏன் என்று தெரியாமல் இரு கட்சி தொண்டர்களும் குழம்பினர். ஜிஎஸ்டி, நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் மாநில அரசின் உரிமைகளை மத்திய பாஜக அரசிடம் அதிமுக அரசு விட்டுக் கொடுத்து விட்டதாக விமர்சனங்கள் வந்த வேளையில் கடந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி மக்களவையில் பாஜக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை கடுமையாக வறுத்தெடுத்தார் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை. மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதில் காங்கிரஸ் அரசுக்கும் பாஜக அரசுக்கும் வித்தியாசம் இல்லை என்றார் அவர். ஜிஎஸ்டியில் மாநில அரசுகள் தங்களின் பங்கை மத்திய அரசிடம் பிச்சை எடுப்பது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். மக்களவையில் தம்பிதுரை இவ்வாறு கொந்தளித்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதே நாளில் தமிழக சட்டப்பேரவையில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக அரசை விமர்சித்தார். தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை தராமல் மத்திய அரசு இழுத்தடிப்பதாகவும் ஓபிஎஸ் குமுறினார். அதிமுக பாஜக தலைவர்கள் இவ்வாறு ஏன் மோதிக்கொள்கிறார்கள், திமுக கூட்டணியை நாடுகிறதா பாஜக என யூகங்கள் வெளியாகத் தொடங்கின. ஆனால் தம்பிதுரையின் கடுமையான விமர்சனம் காற்றோடு பறந்துவிட்டதா என கேள்வி எழுப்ப தூண்டும் வகையில் அடுத்த சில நாட்களிலேயே அதிமுக பாஜக இடையே நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியது. பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு தொழிலதிபர் வீட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில்
பாஜக சார்பில் அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக சார்பில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். 3 மணி நேரத்திற்கும் மேலாக நள்ளிரவு தாண்டி நீடித்த இந்த பேச்சுவார்த்தை முடிவுகள் எதுவும் எடுக்கப்படாமலேயே முடிவடைந்தது. அடுத்த பிப்ரவரி 19ஆம் தேதி மீண்டும் பியூஷ் கோயல் சென்னை வந்தார். அன்று அதிமுக பாமக கூட்டணியில் பாமக இணைந்தது. அந்த கட்சிக்கு 7 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டது. காலையில் இந்த உடன்பாடு எட்டப்பட மாலையில் பாஜகவுடன் உடன்பாடு செய்து கொண்டது அதிமுக. பாஜகவிற்கு அந்த கூட்டணியில் 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதிமுக பாஜக கூட்டணி எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றாலும் பாஜகவிற்கு 5 இடங்களை மட்டுமே அதிமுக ஒதுக்கியது பிற அரசியல் கட்சியினரையும் அரசியல் விமர்சகர்களையும் ஆச்சரியப்படுத்தியது. பாஜகவிடம் அதிமுக அடிமைப்பட்டு கிடப்பதாக விமர்சித்த திமுகவை பார்த்து ஆளும் பாஜகவிற்கு 5 சீட் கொடுத்த அதிமுக அடிமையா, ஆளாத காங்கிரசுக்கு 10 சீட் கொடுத்த திமுக அடிமையா என வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் எழுப்பிய கேள்வியும் அரசியல் விமர்சகர்களால் உற்று நோக்கப்பட்டது. கொள்கை அடிப்படையில் பார்த்தாலும் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இருந்த தூரம் அளவிற்கு அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் பெரிய இடைவெளி இல்லை. கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து சற்று விலகி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என அண்ணா ஒப்புக்கொண்டார். எனினும் அண்ணாவிற்கு பிறகு திமுக தலைவர் பதவியை அலங்கரித்த கருணாநிதி கடவுள் வழிபாட்டை தனது கடைசி மூச்சு வரை தவிர்த்தே வந்துள்ளார். அவருக்கு பிறகு திமுக தலைவராக பதவியேற்ற MK ஸ்டாலினும் தன்னை ஒரு கடவுள் பக்தராக ஒருபோதும் வெளிப்படுத்தியதில்லை. திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு சென்றபோது தனக்கு பட்டர்கள் வைத்த குங்குமத்தை அழித்தவர் MK ஸ்டாலின். ஆனால் ஆன்மீகத்துடன் அதிமுக தலைவர்கள் நெருக்கம் தமிழகம் அறிந்தது. முன்னாள் முதல்வர் MGR தன்னை மூகாம்பிகை பக்தராக வெளிப்படையாகவே அறிவித்தவர். அவரது அரசியல் வாரிசான ஜெயலலிதா கோவில்களுக்கு சென்று வழிபடுவதை தனது வாழ்க்கையில் இயல்பான ஒன்றாகவே கொண்டிருந்தார். தனது ஆன்மீகத்தில் தனக்கு உள்ள ஈடுபாட்டை பகிரங்கமாக வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்கியதில்லை ஜெயலலிதா. எனவே 1999ஆம் ஆண்டு பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்த போது வெடித்த விமர்சனங்கள் அளவிற்கு அதற்கு முந்தைய ஆண்டு 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்த போது எழவில்லை. இந்த கூட்டணியை மக்கள் ஒரு பொருந்தாத கூட்டணியாகவோ அந்நியமான கூட்டணியாகவோ பார்க்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் 1998ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா என்றுதான் எதிர்பார்க்கப்படும். இலையும் தாமரையும் இணைவதை இயல்பானதாகவே மக்கள் பார்த்து வருகின்றனர். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து சந்தித்த தேர்தல்களில் 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான் வெற்றிகரமானதாக அமைந்துள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதற்கு பின்னர் அதிமுக பாஜக நட்பு தொடர்ந்து வந்தாலும் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தற்போதுதான் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளன. அவர்களுடன் பாமகவும் கைகோர்த்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 இடங்களை பகிர்ந்து கொண்டுள்ள கட்சிகள் இந்த 3 கட்சிகள்தான். அதிமுக 37 இடங்களிலும் பாமக பாஜக ஆகிய கட்சிகள் தலா ஒரு இடங்களிலும் வென்றன. எனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு எண்ணிக்கையை விட்டு வைக்காத அளவிற்கு 39 இடங்களையும் இந்த கூட்டணி கைப்பற்றுமா, அல்லது ஆட்சிக்கு வந்த ஆபத்தை தவிர்ப்பதற்காகவே அதிமுகவால் அமைக்கப்பட்ட கூட்டணி என்கிற திமுகவினரின் விமர்சனத்தை மெய்ப்பிப்பதற்கு மட்டுமே உதவுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும்.